கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை 27 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக் சார் கல்யாணத்தை பற்றி நிறைய கனவு கண்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நான் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அவங்களால அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அம்மா, அவங்க பையனுக்கு அவங்க நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல. அந்த விருப்பம் தான் என் மேலே காட்டுறாங்க. அதை நான் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. தீபா, நீ அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்குற, ஆனால் அவங்க அதே மாதிரி உன் இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கணும்ல. உன் நல்ல மனசை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு தீபா அம்மா கேட்க, அம்மா அவங்க கெட்டவங்கெல்லாம் கிடையாது, நல்லவங்க தான். சந்தர்ப்ப சூழ்நிலை தான் என்ன கெட்டவளாக காட்டி அவங்கள அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க வைக்குது. சீக்கிரமே இந்த நிலைமை மாறி அவங்க என்னை ஏற்றுக்கிற நாள் வரும். அது வரைக்கும் அவங்க பேச்சை மீறாமல் நடந்துக்கிட்டா அவங்க கோபம் குறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கு தான் அவங்க சொன்ன மாதிரி இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனில் தள்ளியே இருக்கேன். பொறுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம், நீங்கள் தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அந்த பொறுமையை தான் நான் இங்கே கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அதுக்கு நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைக்குமா அப்படின்னு தீபா சொல்ல, தீபா நீ ரொம்ப விவரமான பொண்ணாயிட்ட. அதுதான் நான் சொல்லி கொடுத்ததை எனக்கே சொல்லி என் வாயை அடைக்கிற. உன் விஷயத்தில் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலமையில இருக்கோம். அந்த கடவுள் தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றணும். காலையில் இங்கே வரப்போ இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை தீபா. சரி, நாங்கள் வரமா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மைதிலையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தியும் கார்த்தியோட மொத்த ஃபேமிலியும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அபிராமி கார்த்தியை கூப்பிட்டு, கார்த்தி உன் பர்த்டேவை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ தான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. ஆமாண்ணாச்சியா, கூப்பிட்ட எல்லாரும் வந்திருந்தாங்க, அமக்கலமாக இருந்தது அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்க. அத்தை, கார்த்திக் இன்னைக்கு ஏகப்பட்ட திருஷ்டி, சுற்றி போடணும் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, ஆமா மீனாட்சி, கார்த்திக்கு கண்டிப்பாக சுற்றி போடணும் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு உடனே தீபாவை பார்த்து மறைக்கிறாங்க. அந்த டைமில் ஐஸ்வர்யா நட்சத்திராட்ட, நட்சத்திரா நீ ஏதோ கார்த்திக்கு கிஃப்ட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் கொடுத்ததுக்கப்புறம் கொடுக்கலான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கார்த்திக்காக நான் வாங்கிட்டு வந்த ஸ்பெஷல் கிஃப்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இந்தாங்க கார்த்தி அப்படின்னு சொல்லி நட்சத்திரா கொண்டு போய் கார்த்திகிட்ட கொடுக்க, ஏன் நட்சத்திரா கையில கொடுக்குற, போட்டு விட வேண்டியது தானே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா அதை கையில எடுக்கிறாங்க. கார்த்தி கை நீட்டுங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படி இவ கார்த்திக்கு போட முடியும், அந்த உரிமைலாம் தீபாக்கு தான் இருக்கு அப்படின்னு மீனாட்சி சொல்ல, ஏன் நட்சத்திரா போட்டா என்ன ஆயிடும், அவ போட்டாலாம் ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அவ போடக்கூடாது, அது முறையும் இல்லை அப்படின்னு மீனாட்சி சொல்ல, நீ பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுத்துரு, கையிலலாம் போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அபிராமி. பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா அப்படின்னு நட்சத்திரா கேட்க, நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க கார்த்திக்கும். சரி, அத்தை நம்மளை முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம பேசாமல் போயிடலாம், இங்கே நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அங்கேருந்து போயிடறாங்க. கார்த்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு நட்சத்திரா கேட்டு எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. தீபா தனியாக உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கிற விஷயம் எனக்கு மட்டும் போராடி தான் கிடைக்குது. நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு இதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக அந்த டைமில் கார்த்திக் வராங்க. என்ன தீபா இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் சும்மா தான் அப்படிங்கிறாங்க தீபா. இல்லையே, நீங்கள் காலையிலேருந்தே ஏதோ டென்ஷனில் இருக்கிற மாதிரியே இருக்குது, எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்களா, அதான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு தீபா சொல்ல, ஏன் தீபா போய் சொல்கிறீங்க, எனக்கு உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, உண்மை என்னன்னு தெரியும் சொல்கிறாரு, ஒரு வேளை நான் தான் பாட்டு பாடுறேன்னு தெரிஞ்சிருச்சா, அதை பற்றி தான் கேட்க வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி தீபா யோசிக்க, என்ன உண்மை சார் அப்படின்னு வாய் விட்டு கேட்குறாங்க தீபா. ஐஸ்வர்யா அண்ணி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதானே இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஓ நீங்கள் இதை தான் சொன்னீங்களா, நான் அதுக்குள்ளே ஏதோ கற்பனைக்கு போயிட்டேன் சார் அப்படின்னு யோசிச்சுட்டே, இல்லை சார் அவங்க எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க தீபா. அப்போது நிஜமாவே உங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்கன்னு தான் ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க தீபாவும். பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் அப்பா அம்மா விட்டு பிரியறது கஷ்டமாக தான் இருக்கும்ல அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஆமாம் சார் அப்படின்னு தீபா சொல்ல, சரி தீபா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அப்படின்னு கேட்க, என்ன விஷயம் சார் அப்படின்னு தீபா கேட்க, நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, சார் என்ன கேட்குறீங்க அப்படின்னு திரும்ப தீபா கேட்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கார்த்திக் கேட்க, என்ன சார் நீங்கள் அதுக்கெல்லாம் மேலே, நீங்கள் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை சார், நீங்கள் தான் சார் எனக்கு எல்லாமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. நான் எதான்னு சொல்கிறது அப்படின்னு யோசிக்க, என்ன தீபா ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லை சார் நீங்கள் எனக்கு யாருன்னு யோசிச்சேன், நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு ஆதரவாக இருக்கிற ஒருத்தர் நீங்கள், எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறவங்க நீங்கள், எல்லாராலையும் நேசிக்கப்படுற மனுஷன் நீங்கள், கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் அதையெல்லாம் தலையில் ஏற்றிக்காமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மனுஷன் நீங்கள், உங்கள் கூட நான் உங்கள் வீட்டில் இருக்கேன்,
வெளி உலகம் உங்களை மனைவின்னு சொல்லுது. ஆனால் அந்த வார்த்தையோட முழுமையான அர்த்தத்தில் நான் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தீபா சொல்லியிருக்கேன். நீங்கள் இவ்வளோ சீரியஸாக யோசிச்சு பதில் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல தீபா. நான் சிம்பிளாக தான் கேட்டேன். நமக்கு கல்யாணம் நடந்தது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்தையும் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்படின்னு கேட்க, ஆமாம் சார்ங்கிறாங்க தீபாவும். அப்போ அதான் சொல்லுங்கள், இன்னைக்கு எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, ஆனால் நீங்கள் எனக்கு விஷ் பண்ணவே இல்லையே தீபா அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஐயோ தப்பாக எடுத்துக்காதீங்க சார், நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் தான் காலையிலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சு நின்றுட்டு இருந்தேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள் பக்கமே என்னை வரவிடல, அதனால தான் சார் சொல்ல முடியல அப்படின்னு தீபா சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறீங்களா, வேற எந்த காரணமும் இல்லையே அப்படின்னு கேட்க, இல்லை சார் வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு தீபா சொல்ல, ஓகேங்கிறாங்க கார்த்திக்கும். ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, ஆச்சரியமாக இருக்கா எதுக்கு அப்படின்னு கார்த்திக் கேட்க, பொதுவாக மனுஷகனாவே ஈகோ இருக்கும், ஆனால் நீங்கள் எந்த ஈகோவும் பார்க்காம எனக்கு ஏன் வாழ்த்து சொல்லேன்னு கேட்குறீங்களே, இந்த நல்ல மனசு எல்லாருக்கும் வந்துடாது, உங்களை மாதிரி இருக்கிறது அபூர்வம் தான் சார் அப்படின்னு தீபா சொல்ல, என் பர்த்டேங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புகழ்றீங்க அவ்வளோதானே அப்படின்னு கேட்க, இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு தீபா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, இன்னும் நீங்கள் எனக்கு பர்த்டே விஷயம் சொல்லலை அப்படின்னு கார்த்திக் கேட்க, வெறும் வாழ்த்து மட்டும் இல்லை சார், உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, தீபாவும் எடுத்து அந்த பாக்ஸை கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸை பிரித்து கார்த்திக் ஒரு செயின் எடுக்கிறாங்க. தீபா நல்லா இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க கார்த்திக்கும். இந்த கிஃப்ட்டை எல்லாரும் கொடுக்கும்போது நீங்களும் அங்கேயே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கார்த்திக் கேட்க, தீபாவுக்கு அபிராமி சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அதை எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு, இல்லை சார் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு தான் தனியாக கொடுத்தேன், இந்த செயின் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு தீபா சொல்ல, தேங்க்யூ தீபா அப்படிங்கிறாங்க கார்த்திக்கும். இன்னும் நீங்கள் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க தீபா கார்த்திக்கு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு, இன்னைக்கு எனக்கு வாழ்த்து சொன்ன யாருமே தமிழில் விஷ் பண்ணவே இல்லை, நீங்கள் மட்டும்தான் எனக்கு தமிழில் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க கார்த்திக். ஏன் பிறந்த நாளைக்கு நீங்கள் gift கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, ஏன் தயங்குறீங்க, என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சார் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னை கோயில் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு தீபா கேட்க, ஏங்க நீங்கள் வேறு ஏதோ கேட்குறீங்கன்னு நினச்சேன், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, தேங்க்யூ சார்ங்கிறாங்க தீபாவும். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கதிருக்கு கான்ஷியஸ் வந்து, தீபா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு முணங்குறாங்க. பக்கத்தில் இருந்த நர்ஸ் இதை பார்த்துட்டு போய் டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. டாக்டரும் முடிஞ்ச அளவுக்கு கதிர்கிட்ட பேசி பார்க்குறாங்க. சிஸ்டர் உடனே கார்த்திக்கு கால் பண்ணி இவருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நர்ஸ் அனுப்பிச்சி விட்டுறாங்க. அந்த நர்ஸும் அதே மாதிரி கார்த்திக் கால் பண்ணி, கதிருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு, கொஞ்சம் நேரமாக ஏதோ ஒரு நேம் சொல்லிகிட்டே இருக்காரு, டாக்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. கார்த்திக் சரி நம்ம தீபாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் தீபா டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் டென்ஷனாக தான் இருக்குது, நம்ம போகிறதுக்குள்ளே அந்த கதிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு தீபா கேட்க, ஏன் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க, அப்பெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இல்லை சார் என் ராசியே அப்படித்தான், என் மேலே தப்பில்லைன்னு என்னதான் நிரூபிக்க நான் நினச்சாலும் கடைசியில் அது எனக்கு எதிராகவே திரும்பிடும், அந்த ஆதாரம் எனக்கு எதுவுமே யூஸ் இல்லாமல் போயிடுது, அந்த மூர்த்தி குடும்பம் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தோம், கடைசியில் எதுவுமே நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு, இந்த கதிர் விஷயத்தையே எடுத்துக்கோங்க, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ரத்தம் கொடுத்து காப்பாற்றினேன், அவரும் உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்கிறேன்னு தான் சொன்னார், ஆனால் கடைசி நேரத்தில் எப்படியோ கோமாக்கு போயிட்டாரு, அதனால தான் எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்க முடியல, இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க, உங்கள் பயம் நியாயமானதாக இருக்கலாம், ஆனால் இந்த தடவை எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நான் வணங்குற முருகன் தான் சார் இந்த தடவையாச்சும் என்னை காப்பாற்றணும், சீக்கிரமாக போய் கதிரை பார்த்து உண்மை என்ன தெரிஞ்சுக்கிட்டா தான் சார் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க, டென்ஷன் ஆகாதீங்க தீபா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த முத்து நட்சத்திராக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, சொல்லு முத்து என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம் அந்த கதிர் கண் முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, எப்போ அவனுக்கு கான்ஷியஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ப, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம், அதான் யாருக்கும் தெரியாமல் வந்து உங்களுக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்ல, நல்ல காரியம் செஞ்ச முத்து, நான் உடனே கிளம்பி வரேன், நீ அவனை கண்காணிச்சிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அந்த கதிர் கண் முழிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்களே, இந்நேரம் அந்த கார்த்திக்கும் தீபாவுக்கும் தகவல் போயிருக்கும், அவங்க போகிறதுக்கு முன்னாடி நாம போயிடணும், அப்போ தான் அந்த கதிர் உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கலாம். நேற்று வரைக்கும் கதிர் நான் நில்லுனா நிற்பான், உட்காருனா உட்காருவான், ஆனால் இன்றைக்கி எதிரி ஆகிட்டான், எல்லாம் கால கொடுமை, டே கதிர் இன்னைக்கு எப்படியாச்சும் உன் கதையை முடிச்சிடறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க நட்சத்திரா. கடவுளே முருகா, எப்படியாவது கதிருக்கு நாங்கள் போகிற வரைக்கும் எதுவுமே ஆகிடக்கூடாது, என் மேலே இருக்கிற பழியெல்லாம் நீங்கி நான் கார்த்திக் சாரோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க தீபா ஒரு பக்கம். கதிர் டாக்டர் கிட்ட தீபா தீபான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன இவர் தீபா தீபான்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாரு டாக்டர் ஒரு பக்கம். நட்சத்திரா ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட, கார்த்திக் தீபாக்கு இந்நேரம் தகவல் போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம் போயிடுச்சு, இந்நேரம் அவங்களும் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போயிடுறாரு. டே கதிர் இன்னும் 6 மாதமோ 1
1 வருஷமோ கோமாலே இருக்க வேண்டியதானே, அதுக்குள்ளே நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருப்பேன்ல. இப்போ யார் அவனை கண்முழிக்க சொன்னது? இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே அவன் வாய் திறந்து எதுவும் சொல்லாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உடனே கதிர் ரூமுக்கு போயிடறாங்க நட்சத்திரா. கரெக்டாக அங்கே கதிர் தீபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துடுறாங்க நட்சத்திரா. என்னமோ 2 பேரும் ஒட்டி பிறந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி சிஸ்டர்னு அவளையே கூப்பிடுறா அப்படின்னு நட்சத்திரா யோசிச்சிருக்க. கரெக்டாக கார்த்திக்கும் தீபாவும் வந்துடுறாங்க. நட்சத்திரா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கூப்பிட, அச்சச்சோ இவன் வேற கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு குறைவானே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியாக நிற்க தீபா நட்சத்திராவையே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.